ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குண்டூர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய்லாம் சேர்க்காம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்புலாம் அது சேர்க்க வேணாம், நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி நேவாக அரைச்சதும் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சமாக எடுத்து இப்போ அதே இதில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தண்ணி, அந்த மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்களா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் நல்லா ஊறணும். இப்போ இதை ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 நைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் இதில் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள்லாம் சேர்க்குறோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். இந்த ஊற வச்ச சிக்கனை இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுலாம் போட்டிருக்கோம், நல்லா காரம் இருக்கும். அதில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இது வேகணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது நமக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே சிக்கன் நமக்கு நல்லா வெந்துடும் பாதி. இப்போ அந்த அரைச்ச பொடி தனியாக எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கூட தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சும்மா அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பழமான தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி நல்லா வேகணும். ஒரு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வேகணும். உப்பு கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்லேயே சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது நல்லா சிக்கன் வேகணும். ஒரு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும் சிக்கன். இப்போ ஃபுல்லாக வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அந்த தண்ணியில் நமக்கு நல்லா இழுத்துரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் வரும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குண்டூர் சிக்கன் ஃப்ரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.